போனது என்று இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அம்மா ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி நம்ம ஐயா சகாயம் அவர்களினுடைய மறு உருவம் தான் நமது கேப்டன் அவர்கள். என்னங்கடா நான் ஐயாட்ட சொல்லி மேல மாநில ஸ்டேட் போட்டு ஒரு வழக்க போட்டு விடுங்க. கொடுமையா இருக்கு. சகாயம் எங்க இருக்கிறாரு, இவர் எங்க இருக்கிறாரு. இவர் திடீர்னு நேற்று ராத்திரி எனக்குலாம் இரவுல தூக்கம் வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனல்ல போட்டுருவான், அந்த நீட் தொலைக்காட்சிய. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையா சொன்னாங்க, சிரிக்காதீங்க நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னா அப்போ விட்டுருவேன். நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கூட்டத்துக்கு வரவங்கள ஊசி நூலோட வாங்க, நான் பேசுறத கோர்த்து நீங்க புரிஞ்சுக்கிறேங்க. நான் சும்மா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கோபப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் முடிவு என்ன வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. நான் வந்து அந்தமா கோபப்படலையா, அந்தமா மட்டும் இந்த பாருங்க சும்மா ஒண்ணு கொரோனா போய் படுத்துக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன் மக்களே, நீங்க பாருங்க கால கொடுமடா, கால கொடுமை. இதையெல்லாம் பார்க்க முடியாதுன்னா காமராஜர், ஜீவானந்தம், எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரெல்லாம் செத்து போனது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கொடுமையெல்லாம் பின்னாடி நடக்கும்டா. நம்ம போயிடுவோம். இந்த பாலா பணம், இந்த சீமாங்க, இந்த வினோத், அவங்க எதை மாறி திஞ்சிட்டு போயிட்டு போறாங்க. நம்ம போயிடுவோம்டான்னு போயிட்டாங்க.